அவர்கள் கர்த்தரை நாடினார்கள். ஆனால் வேதமோ நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடைய வல்லமையையும் நாடும்படிக்கு நம்மை அழைக்கிறது. கர்த்தரை நாடுவது வேறு, கர்த்தருடைய வல்லமையை நாடுவது வேறு. வெறும் கர்த்தரை மட்டும் அல்ல, அவருடைய வல்லமையை நீங்கள் நாடி இருந்தால் ஒருவேளை சரித்திரம் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவன் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டால் தேவன் எந்த அளவு மூவ் பண்ணுவாரோ அந்த அளவு அவனால் மூவ் பண்ண முடியும். என் அன்புக்குரியவர்களே, வார்த்தை என்பது ஒரு ஆராதனையின் ஒரு பகுதி. நீங்கள் வார்த்தை மட்டுமே ஆராதனை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஆராதனை என்பது ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்படுகிறது. அது பாடல் வேலையாக இருக்கலாம், சாட்சி வேலையாக இருக்கலாம், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வேலையாக இருக்கலாம், ஈவன் அறிவிப்புகள் வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாய் அது செய்யப்படும் என்றால் அது செய்திக்கு சமமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேருக்கு இப்போ தான் படத்தையே போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அலர்ட்டாகி உட்காரக்கூடாது. நீங்கள் ஆராதனைகளை நுழைஞ்ச ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிற நிமிடம். கையை தட்டுங்க ஒரு தடவை ராமே. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து லைவில் நான் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் லைவில் நான் கவனித்தப்போ அந்த அசன் பாஸ்டர் அவர் பண்ணார். அவர் தான் இந்த வார்த்தையை சொன்னார். வந்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியான உயர்ந்த அடைக்கலத்தை சங்கீதம் 91 இப்போ ஸ்டாப்ஸுக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த வார்த்தை வந்து நான் உடனே நான் ஆமேன்னு சொன்னேன், ஜேஸ் ஆமேன்னு சொன்னால் வீட்டில் கேட்டப்போ அடுத்து ரீடிங் இன்றைக்கி தினத்தியானம் ரொம்ப நல்லா வாசித்தீங்க நீங்கள். நான் வீட்டில் கேட்டேன். அதாவது தலைவனுடைய மிகப்பெரிய சொத்து தைரியம். அது அப்படியே என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. வந்து ஆரோன் முதுகெலும்பு இல்லாமல் பேசினான். இல்லைங்க இந்த தங்கத்தை போட்டோம் வந்து உள்ளேருந்து கண்ணுக்குட்டி வந்துருச்சு அப்படின்னா. ஏன்னா பயந்துட்டான். தைரியம் இல்லை. தைரியம் இல்லாட்டி அவன் தலைவனே கிடையாது. ஆனால் யோசுவா சொன்னால், கர்த்தரை சேவிப்பது ஆகாததை கண்டால் யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? இந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தெய்வங்களை நீங்கள் ஆராதிக்க போகிறீங்களா? நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். தலைவனுடைய மிகப்பெரிய சொத்து தைரியம். நீங்கள் பலவீனராக இருக்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. நீங்கள் பலவீனராக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் கோழைகளாக இருக்கக்கூடாது. கையில தட்டு. அச்சா ஆமென் ஆமென். நீ பலவீனனா இருக்கலாம், ஆனால் கோழையா இருக்கக்கூடாது. கோலியாத்தோட கம்பேர் பண்ணும்போது தாவீது பலவீனன்னா, ஆனால் அவன் தைரியசாலி. ஒட்டகச்சிவி 12 அடிக்கு இருக்கு, ஆனால் சிங்கம் வந்து ஒட்டகச்சிவி கால் வரைக்கும் தான் இருக்கு. ஏறி அடிச்சிச்சுன்னா 1.5 டன்னு சார் ஓங்கி அடிச்சா. இது நீங்க பார்க்குற இதெல்லாம் வேற. சர்க்கஸ் சிங்கம் கிடையாது, காட்டில் வேட்டையாடுற சிங்கம். நீங்க நேரில் பாருங்க. ஒரு தடவை யானை மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார். யானை மேலே உட்காந்துருக்கிறான். யானை சைஸ் என்ன, அது மேலே இருக்கிறான். முன்னாடி அந்த சிங்கம் அப்படியே நிற்கிது. நின்று அவனை பார்க்குது. அப்படியே we can't believe it. அப்படியே பார்த்துக்கிட்டு தானே யானை மேலே இருக்கண்டா அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு தப்பி யானை மேலே இருக்க அடிச்சிட்டு பாருங்க ஒரு அடி. யூடியூப்ல போய் பாருங்க இருக்கு. நான் கதை சொல்லலை. யானை ஹைட்டுக்கு பாயுதுங்க, பாஞ்சு அடிக்குது. அதனால தான் அதை சிங்கம்ன்றாங்க. தைரியம் தைரியம். பயம்தான் உங்களுக்கு பிரச்சனையே. சிங்கம் வந்து இறைய கிடைக்காதப்ப என்ன செய்யும்னா, இறை எங்க இருக்குன்னு தெரியாதப்ப காட்டுல இருந்து காட்டுக்குள்ள நடந்து வந்து கர்ஜனை செய்யுமா. அப்படின்ன உடனே இந்த சேஃபா இருக்கிற முயல் இதெல்லாம் ஏற்கனவே சேஃபா தான் இருக்கு. ஐயோன்னு வெளியில ஓடி வருமா, அப்புறம் அடிக்கும், வேட்டையாடும். பிசாசு உங்களை அப்படி டர்ற கொடுப்பேன் சில நேரம். ஒன்று நீங்கள் பயந்து ஐயோன்னு ஓடிடக்கூடாது. நாங்கள் சேஃபாக தான் இருக்கிறோம், நீங்கள் போங்க. என் அன்புக்குரியவர்களே, தலைவனின் மிகப்பெரிய சொத்து தைரியம். ஒரு தைரியமுள்ள தலைவன் உங்களுக்கு இருப்பார் என்றால் நீங்கள் கொடுத்து வச்சாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமாம், உலகத்துக்கு மறித்தவர்கள், ஆமாம் புகழுக்கு மறித்தவர்கள் வந்து, அதாவது அது என்ன சொல்ல, மகிமைக்கு மறித்தவர்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் இருக்கிறவர்கள், அதெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனோட சொத்துன்றேன் நான்.
கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வாராக. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஒரு பக்கம் தேவன் ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்ப்பார், இன்னொரு பக்கம் பிசாசு ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்ப்பான். நீங்க எதை பார்க்கணும் விருப்பமோ அதை பார்க்கலாம். படத்தோட உச்சகட்டம் வில்லனும் முழு அடியாட்களோட இறங்குற நேரம், ஹீரோவும் ஃபுல்லாக இறங்குற நேரம், டைரக்டரும் தன்னுடைய முழு பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொட்டுற இடம் இது கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் தான் டைரக்டருக்கு பெரிய செலவே இருக்குது. நம்ம டைரக்டருக்கும் கிளைமேக்ஸில் தான் மிகப்பெரிய அளவு வல்லமையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொட்டுகிற ஒரு கிளைமேக்ஸில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிலாம் இருப்பாங்க? 19 வகையான வியாதிகள், அதாவது 19 வகையான ஜனங்களுடைய குணங்கள், 19 வகையான ஒரு தீமையான ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னென்ன வாசிப்போம்? 1, தற்பிரியராயும். ஜனங்கள் தற்பிரியராய் இருப்பார்கள். இதில் ஒன்னே தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு, கடைசி தான் பேச போகிறேன். எப்போவுமே அவன் வந்து லவர்ஸ் ஆஃப் தெம்செல்ஃப், லவர் ஆஃப் ஹிம்செல்ஃப், அவன் தன்னை பற்றியே நேசிக்கிறவனா இருப்பான். அடுத்து பணப்பிரியராயும். பணப்பிரியராயிருப்பான். லவர்ஸ் ஆஃப் மணி, பணம் 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 பணம். யார் பணம் வந்து பிரியரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க கொடுன்றவன் பணப்பிரியர். இல்லை கொடுக்க மாட்டேன்றான் அவன் தான் பணப்பிரியர். கூர்ந்து கவனிக்க வேணாம், மேல்டாப்பில் கவனிச்சாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிகாஸ் ஏன் அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறானா? லவர்ஸ் ஆஃப் மணி. அடுத்து 3, வீம்புக்காரராயும். வீம்பு, ஒன்று செய்யாதன்னா வீம்புக்காரராயும். அடுத்து அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தை, ப்ரௌடு. அடுத்து தூஷிக்கிறவர்களாயும். 5வது தூஷிக்கிறவர்களாகும். அடுத்து அதாவது அப்யூசிவ், அதாவது நீங்கள் செய்யாததை செஞ்சதா சொல்லி உங்களை தூஷிக்கிறவர்களாய். இப்போ பாருங்கள், நிறைய பேர் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே, யூடியூப்ஸ் எல்லாம் மீம்ஸ்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் தூஷிக்கிறது தான். நம்மளை தூஷிக்கிறவர்களாய், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடைசி நாள் தூஷிக்க தான் செய்வாங்க, தூஷிக்கிறவர்களாகும். அடுத்து தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். தாய் தகப்பன்மாருக்கு, நாங்களே எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதான் அந்த கடைசி காலம் வந்துருச்சு. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும். அடுத்து நன்றி அறியாதவர்களாயும். பார்த்தீங்களா, அன்கிரேட்ஃபுல், செஞ்சதை மறந்துடுவாங்க, பெற்ற சுகத்தை மறந்துடுவாங்க, பெற்ற நன்மைகளை மறந்துடுவாங்க, பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்துடுவாங்க. மறந்துட்டு அவங்களே வந்து பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. யார் அவன் அப்படின்னு பார்த்தா, அவனை நீங்கள் ஏதோ ஒரு பஞ்சாயத்துலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பீங்க, அவன் தான் உங்கள் மேலே கேஸே ஃபைல் பண்ணுறவனா இருப்பான். பிராது கொடுத்தவர் யார்? நான் தான் சாமே அப்படின்னா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க, இந்த மினிஸ்ட்ரியில் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு செஞ்சவங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். ஒருவேளை இந்த ஊழியத்தை பார்க்கலன்னா, தேவ திட்டத்துக்குள்ளே வரலன்னா, அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம்லாம் அழிஞ்சு நாசமாக இருக்கும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி அந்த ஊழியனை பார்க்க வச்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் நாளடைவில் அன்கிரேட்ஃபுல்லாக மாறிடுறாங்க. என்னவா அதுக்கு தமிழ் என்ன இருக்குது, வந்து நன்றி எழுதல் இல்லாதவன் ஆயிடுறாங்க. அடுத்து 8, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். 9, சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். சுபாவ அன்பு, அதுக்கு அந்த அந்த என்ன சொல்ல, அன்புன்ற ஒரு கேரக்டரே இருக்காது, இல்லாதவர்களாயும். அடுத்து 10, இணங்காதவர்களாயும், அதாவது மன்னிக்காதவர்களாயும். 11, அவதூறு செய்கிறவர்களாயும். 12, இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாதவர்களாயும். 13, கொடுமை உள்ளவர்களாயும், புரூட்டல், கொடுமை உள்ளவர்களாயும். 14, நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லவனை கூட பகைப்பாங்களாம். என்ன பகைச்ச என்ன நல்லவனே பகைக்கிறாங்க. உங்களை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டான், நான் திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். அது பொய்யா இருந்தால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன் சொல்லுங்கள்? பொய் தானே, அதனால் கவலைப்பட மாட்டேன். உண்மையாக இருந்தால் கவலைப்படக்கூடாது. ஏன்? உண்மையை தானே சொல்கிறான். இது எப்படி இருக்கு? கையை தட்டுங்க. இப்போ அவன் எதுக்காக உங்களை வந்து தூசிச்சானோ அந்த பர்பஸே நிறைவேறலை.
அவனுக்கு 1000 பேர் உங்களை கேலி பண்ணி சிரிச்சா அவனுக்கு திருப்தியே கிடையாது. நீங்க ஒரு ஆள் அழுகணும். ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களை எதிர்த்து பேசினாலும் அவனுக்கு அடிவயிறு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்வான்? இவனுக்கு போச்சா இவனுக்கு போச்சா அப்படின்ட்டு நேரா உங்க நம்பருக்கு வருவான். அவன் நீ எங்க சுத்தம் என் நம்பருக்கு வருவ. ஏன்னா எனக்கு ஒரு மேட்ரு வந்திருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசைப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் ஜெபிச்ச நாட்கள்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு எது தேவையில்லையோ அதை காட்டாதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். கை தட்டுங்க ஒருத்தர் காமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாற்றப்பட்டு கொண்டே நீங்கள் இருந்து ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் அத்தகைய வாழ்க்கையை நான் விரும்புகிறேன்றேன். ஆமே. அடுத்த வாசிங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இது எத்தனாவது? 18. லவர்ஸ் ஆஃப் பிளஷர் rather than lovers of God. 19. இதுதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. எல்லாரும் கையை தட்டுங்களேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். having a form of godliness but denying its power. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வல்லமையை, அந்த வல்லமையில் நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கீகரிக்காமல் அதை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். கடைசி நாட்களிலே தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை அங்கீகரிக்காத ஒரு கூட்டம் எழும்பும். அந்த கூட்டம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேலி செய்யும். அந்த கூட்டம் தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கும். கையை தட்டு, அதான் முக்கியம். அவன் ஏத்தி கிடையாது. அவன் என்ன சொல்ல அவன் என்னது நாத்திகன் அல்ல, நாத்திகன் அல்ல, அவன் ஆத்திகன். அதாவது கடவுளை புரிந்து கொண்டவன் என்று சொல்லுகிற ஒரு ஆஸ்திகன். அப்ப பைபிள் தேவ பக்தியின் வேஷம் தரிச்சிருப்பாங்களாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆனா கடவுளுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்க நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். என்றைக்கு கிருபையின் சத்தியம் வெளிப்பட்டதோ அன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமையில் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனா தேவபக்தியின் வேஷம் தரித்த அநேகர், இந்த தேவனுடைய வல்லமையை அங்கீகரிக்காத அநேகர் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஐஸ்வர்யத்தை ஏற்றுக்கவே இல்லை. அது எப்படி கடவுளோட பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை கடவுள் தருவாரா? அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஹீலிங்கே ஏற்றுக்கிற மாதிரி தான். இப்போ மிரக்கல் மணி அப்படின்னு, அது எப்படி மிரக்கல் மணி? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். தண்ணி திராட்சை ரசமாச்சான் சார், அது எப்படிங்க ஆகும்? லண்டை கொடுக்குறான். அவன் யார் தெரியுமா? இந்த 19வது வியாதியினாலே பாதிக்கப்பட்டவன். மொத்தம் 19 வியாதி சொல்கிறான். இல்லை, 19வது வியாதி என்னன்னா தேவ பக்தியின் வேஷம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவன் எல்லாம் இருக்கும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்று நடக்கும் என்றால் அதை அவன் ஏற்றுக்கவும் மாட்டான், அதற்கு எதிராக பேசுவான், அதன் பலனை மறுதலிக்கிறவன். அப்போ இந்த கடைசி நாட்களில் யார் பொய்யான தீர்க்கதரிசிகள்னா, கர்த்தர் அற்புதம் செஞ்சான்னு சொல்கிறான் பாரு, அவன் இல்லை, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் பிசாசோட டைரக்ட் ஏஜென்ட்டு. அவன் தான் சொல்கிறான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். ஸோ இந்த கடைசி நாட்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை ஜனங்களுடைய மனதிலிருந்து அழித்து எடுப்பதற்கு ஒரு கூட்டம் இறங்கி இருக்கிறது. அந்த கூட்டம் ஜனங்களை தேவனுடைய வல்லமையிலிருந்து தனியாக பிரித்தெடுத்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு பிசாசினால் அனுப்பப்பட்ட கூட்டம். அந்த கூட்டம் அற்புதங்களை அடையாளங்களை கேலி செய்கிற கூட்டம். டைம் ட்ராவலை அது நம்பாது, இம்மார்டாலிட்டி நம்பாது, ஆன்டி ஏஜிங், வயதுக்கு வாழ வயது, இதெல்லாம் நம்ப மாட்டான். அது எப்படி இதெல்லாம் சாத்தியமானா? அப்போ இவன் இந்த 19வது வியாதின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்கள். நம்பர் 19. அவனுக்கு பேர் என்ன? நம்பர் 19. சரி, மேட்ருக்கு வரேன். பொதுவாக கிறிஸ்தவம் என்பது இப்போ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் ஆர் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு கிடையாது. இட் இஸ் நாட் என்ன சொல்ற, ஃபோக்கஸிங் ஆன் அ டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின்.
அதாவது ஒழுக்கம், இப்போ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு கடவுள் வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இதையெல்லாம் நம்ம மனசுலேருந்து விலக்கிட்டு நம்மளை கொள்கை ரீதியான ஒரு கிறிஸ்தவனாக, புரியுதா, அதாவது ரூல்ஸ் படி, அதாவது ஒழுக்க நெறிகளை போதிக்கக்கூடிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடவுளுடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் என்பவற்றிலிருந்து முற்றிலும் தூரமாக தூக்கி கொண்டு செல்லப்பட்ட ஒரு கூட்டமாக உன்னையும் என்னையும் அவன் மாற்றுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். அதனால தான் இந்த காலத்தில் ரொம்ப கொள்கை ரீதியான விஷயங்களை பேச, அதாவது கிறிஸ்தவம் என்பது, மதம் என்பது பொதுவாக என்ன தெரியுமா, மதம் என்பது, நான் சில விஷயங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் கனெக்டட் வித் த பவர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வல்லமையோடு நேரடியாக இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கை தட்டுங்களேன் ஒரு அவருக்கு. அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இட் இஸ் நாட் அ லைஃப் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் டிசிப்ளின்ஸ் ஆர் ரூல்ஸ். அதாவது ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடிய ஒரு, வெறும் ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல கிறிஸ்தவ மார்க்கம். மனிதன் ஒழுங்காய் வாழ்வதற்கான ஒழுக்க நெறிகளை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. அது ஏகப்பட்ட மார்க்கம் உள்ள நிறைய தெரியுது. சமண சன்மார்க்க, அது பேரே சன்மார்க்க. சன்மார்க்க நெறிகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவத்தை மாற்றுவதற்கு பிசாசு அநேக போதகர்கள் உள்ள இறக்கி விட்டுருக்கிறான். அவன் வேலை என்னன்னா சன்மார்க்கத்தை பேசுறது. அவனுடைய பிரசங்கத்தில் ஒரு இடத்துல கூட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம், தேவன் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தைகள் வரவே வராது. வாழ்க்கை ஃபுல்லா டிசிப்ளின்ற பேரில் சன்மார்க்க நெறிகளையே பேசி ஒரு சன்மார்க்க கூட்டமாய் மாற்றுவதற்காக கிறிஸ்தவத்தை வழிவிலகி போகக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள். ஆமேன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டவிழ்க்கப்பட்ட கர்த்தருடைய வல்லமையோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை. கைத்தட்டுங்க ஒரு ஆமென். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற, எனக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற வல்லமையோடு, ஐயா கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஆமென் 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 ஆமென். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒழுக்கத்திலும் கோட்பாடுகளிலும் புறம்பான அலங்காரத்திலும் கவனம் செலுத்தும்படி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. ஆமென் சொல்லுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புறம்பான அலங்காரத்திலும், இப்போ பாருங்களேன், வாழ்க்கையில் ஒருத்தர் கேன்சரில் செத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சுகத்தை கொடுக்குறதுக்கான கர்த்தருடைய வல்லமையை பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. நீ ஷூ போட்டிருக்கிறியா? ஏண்டா ஊரே தீப்பிடிச்சு எரியுது, நீரோ மண்ணை பிடி. நீ எப்போ இதெல்லாம் பேசுறது தெரியுமா? ஊருக்குள்ள ஒரு வியாதியஸ்தன் இல்லை, எல்லாம் சுகமாயிட்டான், எல்லாம் நல்லா இருக்கான். அப்போ வா. ஆமாம், நீ ஜாக்கி பனியன் போட்டிருக்கிறியா, இல்லை பூமர் போட்டிருக்கியான்னு அப்போ வாடா. டே, ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா டைரக்ட் ஏஜென்ட்ஸ். என்னன்னா கர்த்தருடைய வல்லமை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் தேவன் இந்த நாட்கள் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு நபருக்கு கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபருக்கு கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டவிழ்க்கப்பட்ட வல்லமை என்ற வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஆகையால் அந்த பூமியில் நான் சாட்சியாக இருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வல்லமையில் கவனம் செலுத்தாதபடிக்கு ஒழுக்க கோட்பாடுகளிலும் புறம்பான அலங்காரத்திலும் சன்மார்க்க நெறிகளிலும் கவனம் செலுத்தும்படி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம். இன்னைக்கு சில பிரசங்கத்தை எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டா சன்மார்க்கத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. அங்கு தேவனுடைய வல்லமையை பற்றிய பேச்சே இல்லை. ஏனென்றால் எல்லா மதங்களும் ஒழுக்க நெறிகளை போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் ஒழுக்க நெறிகளை தாண்டி கர்த்தருடைய கரத்தை பேசுகிறது, கர்த்தருடைய வல்லமையை பேசுகிறது. தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்றும், தேவனுடைய வல்லமை நமக்காய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்றும் சிலுவை நமக்கு பிரசங்கிக்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஸோ நம்முடைய மைண்டை காட்ஸ் பவர்ல இருந்து கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த மைண்டை டீவியேட் பண்ணி சன்மார்க்க நெறிகளுக்குள்ள நம்ம மைண்டை கொண்டு போய் கனெக்ட் பண்ண பார்க்குறான் பிசாசு. ஆனால் தேவனும் நம்ம மைண்ட் எங்கே கனெக்ட் ஆகும் தெரியுமா விரும்புகிறாரு? தன்னுடைய வல்லமையோடு கனெக்ட் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கை தட்டுங்க.
உன்னுடைய சன்மார்க்கமும் ஒழுக்க கோட்பாடும் அவர் வல்லமையிலிருந்து வருகிற நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதத்துல பரிசுத்தம்ன்றது ஒரு ஆசீர்வாதம். கையை தட்டு. சன்மார்க்கமும் ஒழுக்கமும் எல்லாம் அவர் வல்லமையிலிருந்து புறப்பட்டு வருகிற நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம். அவர் இல்லாம எதுவுமே நீங்க தனியா வாங்கிடவே முடியாது. ஹோலினஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, கொடுத்து அவற்றை ஒன்று வாங்குறதுக்கு. ஹோலினஸ்ன்றதே ஒரு ப்ராஃபிட். அவற்றிருந்து வர 100 ஆசீர்வாதத்தில் இது ஒரு ஆசீர்வாதம். கை தட்டுங்க. கிறிஸ்தவத்தில் மேலோங்கி நிற்பது பரிசுத்தம் அல்ல, கிறிஸ்தவத்தில் மேலோங்கி நிற்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கையை தட்டுங்க எல்லாரும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a power connected life. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வல்லமையோடு தொடர்புடைய வாழ்க்கை. அது தேவனுடைய வல்லமையை வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய மனநிலையுடைய ஒரு வாழ்க்கை. இந்த மதிய வேளையிலே உங்களுடைய மனது தேவனுடைய வல்லமை இணைக்கப்படும் என்றால், இந்த மதிய நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கான கதவை நீங்கள் திறக்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கட்டவிழ்க்கப்படுகிறது. வியாதிகள் மறைகிறது, குறைவுகள் நிறைவாகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்க குறைவை நிறைவாக்குறதை விட தேவனுக்கு வேற என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். இந்த நிமிஷத்துல அவர் எதை விடமா யோசிச்சுட்டு இருக்காரு? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன செய்யலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் தேவன், இதுதான் நீங்க ஆராதிக்கிற தேவன். அந்த தேவனை தான் நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த தேவனோடு தான் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. என் அன்புக்குரியவர்களே, கல்ட்டு யாருன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை எல்லாம் மறுதளிக்கிறவன். அதாவது என்ன சொல்றான், தண்ணி திராட்சசமா மாறாது, டைம் டிராவல் பண்ண முடியாது, ஓங்கும் இளமை என்ன செய்யாது வாழ்க்கையில் இருக்காது, வியாதி இல்லாத வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி திராட்சசமா மாறினா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நீ எதுவும் திராட்சை ரச கடை வச்சிருக்கியா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கடவுளால் இது முடியாதுன்னு நீ சொல்றியா? அது ஓப்பனாக நீ அறிக்கை செய். கடவுளால் இது முடியாது, எங்கள் கடவுளுக்கு தண்ணியை திராட்சரசமாக மாற்ற முடியாது சொல்லு. அப்போ கடவுளால் முடியும், இவரால் முடியாதுன்றியா? என்ன சொல்ல வர நீ? கடவுளுடைய வல்லமையை மறுதளிக்கிறது என்பது உங்களை ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, அட்வர்ஸ் ரியாக்ஷன். ஆனால் எங்கெல்லாம் நடக்கிற அற்புதத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் அவிசுவாசம் உன்ட்ட வளருது. எப்பெல்லாம் அதை நீ ஆமேன்னு சொல்றியோ அப்போ விசுவாசம் உனக்குள்ள வளருது. ஸோ பைபிள் இன்சிஸ்ட் சூப்பர் நேச்சுரல் லைஃப். அதான் நான் பேச விரும்புகிறேன். தேவபக்தியின் வேஷத்தை தரிப்பது முக்கியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் அற்புதங்களையும் நம்புவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, வேதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வலியுறுத்துகிறது. அதெல்லாம் பைபிள் சொல்லுது. 1:4 இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நீங்க கர்த்தரை மட்டும் நாடக்கூடாதான், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் வல்லமையையும் சொல்லுங்க, அவர் வல்லமையும், அவர் வல்லமையும், கர்த்தரை மட்டும் அல்ல, கர்த்தரையும் அவர் வல்லமையையும். கையத்தட்டே. ஆமென், 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 ஆமென். இந்த 19வது வியாதி பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, கர்த்தரை நாடு, கர்த்தரை நாடு, கர்த்தரை நாடுன்னு. ஆனா வசனத்துல என்னைக்கு பாதி பேசுறானோ அவனுக்கு பேர் பிசாசு. ஆனா கர்த்தரை மட்டுமல்ல, அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அந்த நாட்களில் தொப்பில கூடு வாங்கி கொடுத்தாங்க சார், அவங்கள நாங்கள் மதிக்கிறோம், அந்த மிஷினரிகளை மதிக்கிறோம். கர்த்தரை நாடுவது வேறு, கர்த்தருடைய வல்லமையை நாடுவது வேறு. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமையை. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அற்புதத்தை நாளைக்கு இல்லை, இன்னைக்கு நீங்க பெற முடியும். இன்னைக்கு நீங்க பெற முடியும். 2 நாளைக்கு இப்படி கர்த்தர் என்ன சொன்னார், ஒரு நாளைக்கு 100 பேருக்கு உன் மூலமா அற்புதம் நடக்கணும், 1000 பேருக்கு உன் மூலமா அற்புதம் நடக்கணும்னு 1000 அற்புதத்தை எண்ணி கையில் வச்சிருக்கிறேன். இப்போ நீ எப்படி ஜோம் பண்ணுவ அப்படின்னு கேட்டார். இந்த 1000த்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். உடனே என்ன செஞ்சணும்,
முடிச்சாகணும். ஆனா நம்ம மனசு என்ன இருக்கு, ஒருத்தன் வந்துட்டானா இவனுக்காண்டி அவரை போட்டு தொங்கணும், இவனுக்காண்டி அவரை என்ன செய்யணும், தொங்குன்னு தொங்கி ஆண்டவரே அவனுக்கு சுகம் கொடுக்க மாட்டேன். இல்ல இவனை மாதிரி இன்னும் 1000 பேருக்கு சேர்த்து உன் கையில கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் மீதி 999 பேரை நீ தேடுன்றேன், தேடி அற்புதத்தை உங்க கையில ஸ்டாக்க தேவன் அற்புதங்களை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் எவன் மீதெல்லாம் கைகளை வைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் கொடுப்பதற்கு தேவன் தயாராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமே, கரங்களை தட்டி ஆமே. உங்கள் அருகில் இருக்கிறது கரங்களை வைங்க, கரங்களை வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமையை இந்த மனுஷன் மீது நான் கட்டவிழ்க்கிறேன். அற்புதங்கள் நடைபெறுவதாக. கையை தட்டி ஆமே. நடந்திருக்கிற அற்புதத்துக்காய் கரங்களை தட்டி ஆமே.